அப்புறம் கோலார் தங்கவயல் அப்படின்னு வர்றதுக்கு என்ன காரணம்னா, இங்கே வந்து தங்கம் வந்து எல்லா ஏரியாலையும் மேலேயே சர்ஃபேஸ்லேயே இருந்ததுனால, பூமிக்கு மேலேயே இருந்ததுனால கோலார் தங்கவயல் அப்படின்னு பேர் வச்சு. அரிப்பறையர்கள்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த உலோகத்தில் வந்து ரொம்ப ஆராய்ச்சியில் அவங்க ரொம்ப கெட்டிக்காரு. 5000 வருஷத்துக்கு முன்னால் பாதரசம் வந்து இது இருக்குதுன்னு சொன்னால் அது ரொம்ப ஆச்சரியமான சமாச்சாரம். இங்கே பாறையை எப்படி குலைக்கணும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணோம், இந்த மாதிரி உளி யூஸ் பண்ணோம். ஆரம்ப கட்டத்தில் வந்து இவ்வளோ ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி வேர்ல்டு இல்லைன்னா அது தங்கவயல் தான் பெரிய இண்டஸ்ட்ரி. 38,000 பேர் வேலை செஞ்சுருக்காங்க. ஒரு என்னடா இது எவ்வளோ ஆபத்தான இடத்துல போயிட்டு வந்தோன்றதை உணர்ந்தோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் அவங்க ஆபத்துலேயே வாழ்ந்து சரித்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஹிஸ்டாரிக்கலி 6500 பேர் இறந்துருக்காங்க மைன்ஸில். ரெண்டாவது தங்கத்தை எடுக்கிறதுக்கு ஏன் இந்த மக்கள் மாத்திரம் பயன்படுத்தப்பட்டாங்கன்னா, இவங்க எதுக்குமே அஞ்சாத ஒரு மக்கள். அரிப்பறையர்கள் காலகட்டத்தில் வந்து இந்த பிராமணர்கள் வந்து அதெல்லாம் அந்த கோயிலெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க. அரச காலத்திலே அவங்க வேற ஒரு மாற்று வழியில் போயிட்டு அதை நம்ம சொல்ல முடியாது. பற ஐயர்னு வந்து அந்த பறையை எடுத்துட்டு ஐயர் ஆகிட்டாங்க. வணக்கம் நேர்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் கோலார் தங்கவயல் பக்கத்தில் 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க பொற்குன்றம் அப்படின்ற ஏரியாவில் இருக்கும். இந்த பொற்குன்றம் எதுக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே முதல்ல தங்கம் கிடைக்குது அப்படின்ற கண்டறியப்பட்ட இடம் இந்த பொற்குன்றம் தான். ஸோ கேஜிஎஃப் ஆரம்பித்ததுல இருந்து இப்போ வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்றத ஆதி முதல் அந்த மாதிரி தெரிஞ்ச சோசியாலஜிஸ்ட் தேவகுமார் அவர்கள் இணைஞ்சிருக்கார். ஸோ அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேச போகிறோம், வாங்க பேசலாம். பாருங்கள், இதெல்லாம் வந்துட்டு கோல்டு அரிச்ச இடம். இந்த இடம் வந்து அந்த பக்கம் போகாதீங்க, ஸ்லிப் ஆகிட போகிறீங்க. கோல்டு அரிச்ச இடம் இது. இங்கே பாருங்கள், தொலைங்கெல்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் தொலை போட்டு அவங்க பார்த்துருக்குறது தங்கம் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கே தொலைங்க போட்டிருக்காங்க பாருங்க. தெரியுதுங்களா? அங்கெல்லாம் தொலைங்க. ஸோ அது வந்து மோர் தென் ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸுக்கு முன்னாடி தொலை போட்டு பாருங்கள். இங்கேயும் தொலை போட்டு பார்த்துருப்பாங்க. இங்கே ஒரு இது எடுங்க, தொலை போட்டிருக்காங்களா? பின்னால் ரொம்ப பின்னால் போகுதுங்க. அதெல்லாம் தங்கம் இருக்குதான்னு தொலை போட்டு பார்த்துருக்குங்க. அங்கெல்லாம் கூட தொலை போட்டிருக்காங்க நிறைய இடத்துல. கடைசியில் இவங்களுக்கு தங்கம் இந்த இடத்துல கிடச்சிருக்கு. தண்ணி இது வந்து ரொம்ப டீப்புங்க, ரொம்ப ஆழம் போய் எடுத்திருக்காங்க. ஒரே பாறையில் உள்ளே ரொம்ப ஆழமாக போய் இந்த தண்ணி வத்தாத தண்ணிங்க. இந்த தண்ணி எப்பவுமே வத்தாது, அவ்வளோ டெப்த்தில் இருக்குது இது. இவங்க சொல்கிறாங்க 250 அடி ஆழம் இருக்குது. ஆமாம், அதனால தான் நான் உங்களை அங்கே போகாதீங்க, இப்படியே தூரமாக இருங்க அப்படின்னு சொன்னேன் நான். அது 250 அடி ஆழம். கல் போட்டு பாருங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இங்கே உள்ளவங்க. இப்போ நம்ம உட்காந்துருக்க இடம் தான் பொற்குன்றத்தோட பாறை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி ஏற்கனவே நிறைய ஹோல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே பக்கத்துலேயே ஒரு இடத்துல தண்ணி தேங்கி நிற்கிது. அது வந்து கிட்டத்தட்ட 250 மீட்டர் ஆழம் இருக்குன்னு சொல்கிறாங்க. பார்த்தா அப்படி தெரியல. ஒருவேளை இந்த இடம் தான் முதலாக தங்கம் கிடைத்த இடமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மலையில் வந்து ஒரு இடத்துல தண்ணி தேங்கி நிற்கிது. பார்க்கும்போது சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது. பட் சார் சொல்கிறதுபடி இது வந்து ஒரு 250 மீட்டர் ஆழம் இருக்குன்றாங்க. ஸோ ஒரு கல்லை போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேஜிஎஃப் இந்த கோலார் தங்கவயல் இந்த பேர் வந்ததுக்கான காரணம் என்ன சார்? இந்த பேர் வந்து இதனுடைய உண்மையான பேர் வந்து குவலாலபுரம். குவல மலர்கள் அதிகமாக இருந்தது. கங்கை மன்னன் கோலாலன் ஒருத்தர் இருந்தாப்புல. அதனால் இந்த ஏரியாவுக்கு வந்து கோலாலபுரம் அப்படின்னு தமிழ் சொற்கள் உண்டு, அந்த வார்த்தைகள் உண்டு. அந்த கோலாலபுரன்றதை வந்து பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த கோலாலபுரம்ன்ற வார்த்தையை உச்சரிக்க வரல. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கோலாலபுரத்தை ஷார்ட்டாக கோலாறுன்னு சொல்லிடுறாங்க. இதுதான் இதோட பெயர் காரணம். அப்புறம் கோலார் தங்கவயல் அப்படின்னு வர்றதுக்கு என்ன காரணம்னா, இங்கே வந்து தங்கம் வந்து எல்லா ஏரியாலையும் மேலேயே சர்ஃபேஸ்லேயே இருந்ததுனால, பூமிக்கு மேலே இருந்ததுனால கோலார் தங்கவயல் அப்படின்னு பேர் வச்சு.
தங்கத்தை பூமிக்கு அடியில் தான் போய் எடுக்கணும் அப்படின்றது இல்லை. அந்த காலகட்டத்தில் எல்லாமே மேலே இருந்தது. உதாரணத்துக்கு இப்போ நம்ம இங்கே பொற்குன்றம் இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கோம். இப்போ நம்ம இந்த நிற்கிற இடத்துல வந்து பாறைங்களே இருந்தது. அந்த பாறைங்களை அந்த வடிவமாக உடைச்சி எடுத்திருக்காங்க. இங்கே வந்து 250 அடி ஆழம் ஒரே ஒரு இது பாறையில் இறங்கியிருக்காங்க. அவங்க கோல்டு எடுத்திருக்காங்க அவங்க. அந்த மக்கள் வந்துட்டு யாருன்னு சொன்னாக்கா அரிப்பறையர்கள்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த உலோகத்தில் வந்து ரொம்ப ஆராய்ச்சியில் அவங்க ரொம்ப கெட்டிக்காரர். இது எந்த காலகட்டத்தில் சார் முதல்ல இங்கே எடுக்கப்பட்டது? இங்கே இருக்கும் ஒரு 5000 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அந்த தங்கத்தை எடுக்கிற ஒரு இது வந்து டெக்னாலஜி அவங்க அடாப்ட் பண்ணியிருக்கிற டெக்னாலஜி வந்துட்டு அப்போது அந்த காலகட்டத்திலே 1000 வருஷத்துக்கு முன்னாலேயே அந்த டெக்னாலஜி என்ன மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா கற்பனைக்கு எட்டாத ஒரு சமாச்சாரம். அவங்க பாதரசம் யூஸ் பண்ணியிருக்காங்க. 5000 வருஷத்துக்கு முன்னால் பாதரசம் வந்து இது இருக்குதுன்னு சொன்னால் அது ரொம்ப ஆச்சரியமான சமாச்சாரம். அவங்க மேலே இருக்கக்கூடிய இந்த ஓடைங்க எங்கெங்கே தண்ணி ஓட்டம் இருக்குதோ அந்த ஓடைங்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கோல்டு மூவ் ஆகுறது அவங்களுக்கு தெரியும். தங்கம் வந்து மழையில் அப்படியே அடிச்சுட்டு போகும். ஸோ ஒரு லெவலுக்கு போனால் அது என்ன ஆகும்னா அந்த தங்கம் வெயிட் வந்து அந்த இடத்துல நின்றுடும். அவங்களுக்கு தெரியும் அது ஃபர்தர் மூவ் ஆகுது. ஸோ அதை எடுத்து மாத்திரம் அவங்க தனியாக அழைச்சி அதை வந்துட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா பாதரசம் போட்டு பிரித்து எடுத்து தங்கத்தை எடுக்கிறாங்க. ஸோ அந்த டெக்னாலஜி அவங்க அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து என்னென்னா இந்த பகுதியில் தங்க வயல் பகுதியில் வந்துட்டு நிறைய பேர் தங்கத்தை எடுக்க வந்திருக்காங்க. அதில் உதாரணத்துக்கு கங்கை மன்னனுடைய பூர்வீக இடம் இது. பொற்குன்றம் கோலாலபுரம் எல்லாம் கங்கை மன்னனுடைய பூர்வீக இடம். அவங்க என்ன பேசுனாங்கன்னா தமிழ் தான் பேசியிருக்காங்க. கங்கை மன்னர்கள் வந்து இவங்க ஜெயின்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, சமணர்கள், அந்த ஒரு இதை சார்ந்தவங்க தான் கங்கை மன்னர்கள். அப்போது என்ன ஆகுதுனாக்கா அவங்க வந்து தங்கத்தை இங்கெல்லாம் எடுத்து அவங்க இங்கே ரொம்ப கொஞ்சம் ப்ராப்ளம் சோழ மன்னர்கள்லாம் பிரச்சனை பண்ணுறாங்கன்ட்டு அவங்க வந்து இந்த இடத்த விட்டுட்டு மைசூர் பக்கம் போயிடுறாங்க கங்கை மன்னர். ஆனால் அந்த அரிப்பறையர்கள் இங்கேயே இருந்து தங்கத்தை எடுத்துகிட்டு இருக்கிறத சோழ மன்னனுக்கும் வருது இது தகவல் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா இங்கே இந்த கோலாலபுரம் சுற்றி இந்த தங்கத்தை எல்லாம் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 20 சிவாலயங்களை இங்கே உருவாக்குறாரு. அப்படி உருவாக்குற இதில் வந்துட்டு இங்கே நம்ம நின்றுட்டு இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா சோமேஸ்வரர் கோயில்னு ஒன்று கட்டியிருக்காங்க. இங்கே நிறைய சிலைங்களை நீங்கள் பார்க்கலாம். அபண்டன்ட் அங்கங்கே வச்சுருக்காங்க. சிலையை பராமரித்து இல்லை இவங்கெல்லாம். அப்புறம் இங்கே வந்துட்டு என்னன்னாக்கா ஒரே சுற்றி பாறைங்க இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு இன்னொன்று சௌடேஸ்வரி இதுன்னு இருக்குது. ஆனால் முக்கியமான இடம் இதுதான், பொற்குன்றம் தான். இந்த உலகத்திலே ஒரு தங்கத்தை எடுத்த ஒரு இடம் சொன்னாக்கா அது பொற்குன்றம். இந்தியாவில் இல்லை, உலகத்திலேயே கண்டுபிடிச்சிருக்காங்க. உலகத்திலேயே முதல் எடுத்த இடம் இதுதான். வேற யாரும் தங்கத்தை இது பண்ணல. எல்லாம் ஆத்தோரத்துல இருந்து எடுத்துருக்கிற தங்கத்தை எடுத்திருக்காங்க மேல நாடுகளில். ஆனால் அதுங்கெல்லாம் அந்த காலகட்டம் இல்லை. இங்கே தான் 5000 வருஷத்துக்கு மேலே எடுத்தது. அது அப்படியே அவங்க வந்து ஸ்ப்ரெட் ஆகின்னு போகிறாங்க. இதை பார்த்து சில புத்தகங்கள்லாம் எழுதுகிறாங்க மற்ற மன்னர்கள் எல்லாம். எழுதும்போது அதை பார்த்து தான் பிரிட்டிஷருங்க அவங்களுடைய ஒரு இது லேவ்லேன்றவரும் வாரன்ற இவங்களும் வந்துட்டு இங்கே அவங்கெல்லாம் சோல்ஜர்ஸாக இருந்தவங்க. அவங்க வந்துட்டு இதை கண்டுபிடிச்சிட்டு அவங்க ஒரு புத்தகம் எழுதி அதுக்கப்புறம் அவங்களால ட்ரை பண்ணுறாங்க கோல்டு. அவங்க ஃபெயிலியர் ஆகிட்டு அவங்க போயிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் ஜான் டெய்லர் அண்ட் சன்ஸ் வராரு. ஜான் டெய்லர் அண்ட் சன்ஸ் வந்துட்டு அவங்களும் நிறைய பணத்தை நிறைய இது மாதிரி போடுறாங்க. போட்டு அவங்களும் நஷ்டத்தில் போயிடுறாங்க. திரும்பி அவங்களுக்கு ஒரு எண்ணம் வருது, ஜான் டெய்லர் 3க்கு எண்ணம் வருது, மறுபடியும் அது ஒரு ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்ட்டு. அங்கே ஸ்டாக் ஹோல்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க லண்டனில். அந்த ஸ்டாக் ஹோல்டர்ஸ் கிட்டேருந்து பணத்தை நிறைய பவுன்ஸ் ஆயிரக்கணக்கான பவுன்ஸை கொண்டு வந்துட்டு அவங்க மறுபடியும் முயற்சி செய்யும்போது தான் மைன்ஸு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது பிளம்பர் இது லாஸ்ட்டாக நம்ம ஒரு ட்ரை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளம்பர்ன்றது ஒரு இன்ஜினியர் அவர் வந்து என்ன பண்ணுறாருனாக்கா இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. ஒரு மாரிக்குப்போன்ற ஏரியாவில் பிளம்பர் ஷாப்ட். அதை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போகும்போது அவங்க சக்ஸஸ் ஆகிடுறாங்க. அப்போது நிறையா கோல்டு இருக்கிறது அவங்களுக்கு காட்சி தருது. அதுக்கப்புறம் அவங்க வந்து 1884 தான் மைன்ஸ் இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் 1749 என்னவோ அவங்க ரிசர்ச் பண்ணுறாங்க. பட் 1884 1880 இது ஸ்டார்ட் ஆகுது. 84 ப்ரொடக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அவங்க. அதுலேருந்து வந்து தான் அது வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் கிடையாது, அது ஒரு கம்பெனி, அது வியாபாரி கம்பெனி.
அவங்க வியாபார ரீதியாக வந்து இங்கே தங்கவயலில் இவ்வளோ பெருசாக உருவாக்குறாங்க. அப்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க இந்த இதை தங்கத்தை எடுத்துன்னுக்கிறவங்க யார் என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிவிட்டு இந்த மக்கள்கிட்ட போயிட்டு உங்கள் உறவினருங்கெல்லாம் இங்கே யாருன்னா இருக்காங்களா, அவங்க தங்கம் எடுக்கிறாங்கன்னா, இல்லை அவங்க வந்து போவாங்க, சரி எங்கே இருக்காங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய வாணியம்பாடி, ஆம்பூர், குடியாத்தம், அங்கே இருக்கக்கூடிய இந்த லத்தேரி, சித்தேரின்ற கிராமங்கள், அதுபோல் செங்கல்பட்டு வரைக்கும் அவங்க வந்துட்டு அங்கேருந்து இருக்க மக்களை வந்து இங்கே அழைச்சிட்டு வந்து அந்த பெரும்பான்மையான மக்கள், அதாவது பறையருங்கன்னு வந்து இந்த இடத்துல நிறைய வந்திருந்தாலும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புளாக இருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு கலாச்சாரத்தோடு இருக்காங்க அவங்க. அந்த ஒட்டுமொத்த கலாச்சாரம் வந்து இங்கே இதாகுது. தங்கவயலில் வந்து நீங்கள் பார்க்கும்போது நிறைய மக்கள் வந்துட்டு அவங்கவுங்க ஐடியாவை கொண்டு வந்து இங்கே புகுத்துறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு என்னென்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர்ஸ், சாதாரண ஆட்கள் கிடையாது, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற இவங்க. அவங்க வந்து இங்கே பாறையை எப்படி பழக்கணும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரியும். என்ன மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி உளி யூஸ் பண்ணணும். ஆரம்ப கட்டத்தில் வந்து வெறும் மாடு இந்த இது ஏற்றம் அடிக்கிறாங்க இல்லையா, அதுபோல் இந்த மண்ணுங்களை எடுத்தாங்க. மாட்டு வண்டி வச்சு அந்த ஷாஃப்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கு அடுத்து வந்துட்டு குதிரை யூஸ் பண்ணியிருக்காங்க. குதிரையிலேருந்து எடுத்து மண் அப்படியெல்லாம் எடுத்து இதெல்லாம் பண்ணும்போது தான் அவங்களுக்கு இந்த கோல்டு இருக்கிறது தெரிஞ்சு வந்தது. அதுக்கப்புறமா அவங்க இங்கிலாந்துலேருந்து மிஷினரிஸ் இம்போர்ட் பண்ணி இங்கே டெவலப் பண்ணுறாங்க. அந்த காலகட்டத்தில் 1902ல் அதுக்கு முன்னால் மேனுவலாக இருந்தது. 1902ல் வந்து சிவனசமுத்திரத்துலேருந்து எலக்ட்ரிசிட்டி எடுத்துகிட்டு வராங்க தங்கவயல். அப்படி எடுத்துகிட்டு வரும்போது தான் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டாக கோல்டு எடுக்க முடியுது. எடுத்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நாட் ஒன்லி இது, இங்கே இருக்க மக்களில் கூட நல்லா வெல்ஃபேர், ஸ்கூலுங்க, அது இது சர்ச்சுங்க, கோயிலுங்க இதெல்லாம் கட்டித்தராங்க. அவங்க நல்ல வெல்ஃபேர் நல்ல மாதிரி தான் வச்சுருக்காங்க. அவங்க எதுவும் இந்த மக்களை வந்து அடிமையாக வைக்கல. ஒரு காலகட்டத்தில் எங்கேயாவது 1-2 இன்சிடெண்ட் இருக்கலாம், அது வந்து நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. ஆனால் 99% பிரிட்டிஷ் வந்து இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ண பிற்பாடு தான் இவ்வளோ நாகரிகம், இவ்வளோ வளர்ச்சியை நம்ம பார்க்க முடியும். இவ்வளோ ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி வேர்ல்டு இல்லைன்னா அது தங்கவயல் தான் பெரிய இண்டஸ்ட்ரி. 38,000 பேர் வேலை செஞ்சுருக்காங்க. ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் இண்டஸ்ட்ரி எங்கேயுமே இருந்ததில்லை. அதுபோல் இங்கே வந்துட்டு டெவலப் பண்ணி அவங்க நிறைய ஷாஃப்ட்டுங்க இது பண்ணி இங்கே டீப்பஸ்ட் மைன்ஸு தங்கவயலில் கிஃபர்ட் ஷாஃப்ட்னு சொல்லிட்டு அதில் அடியில் வந்துட்டு போய் எடுத்திருக்காங்க. அதை வந்து நான் டைரெக்டாக அந்த ஸ்பாட்கே போனேன். அந்த ப்ரோட்டான் டிகே செக் பண்ணுறாங்க. காஸ்மிக் ரே அண்ட் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் நோபுயிட்டோ அப்படின்னு சொல்லுவார், இங்கே வந்து ஆராய்ச்சி பண்ணேன் ஜப்பான்லேருந்து. அந்த ஸ்பாட்டுக்கே போயிருந்தேன். அந்த ஸ்பாட்டில் போனப்போ என்னால் கற்பனைக்கு கூட எட்ட முடியல. இன்னும் இவ்வளோ அப்படியே நனைஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருந்தோம். காரணம்னா அந்த வெப்பம், அது உள்ள 7,000 அடிக்குள்ளே வெப்பம் அந்த மாதிரி இருக்குதுங்க. கம்ப்ளீட்டாக ட்ரென்ச் ஆன மாதிரி இருக்கும். அது எப்படி தான் கஷ்டப்பட்டு அவங்க வேலை செய்கிறாங்கன்னு நமக்கு புரியல. அதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்பாட்டை விட்டு வந்து மேலே வந்து பார்க்கும்போது நமக்கு அப்போ தான் ஒரு என்னடா இது, எவ்வளோ ஆபத்தான இடத்துல போயிட்டு வந்தோன்றதை உணர்ந்தோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் அவங்க ஆபத்துலேயே வாழ்ந்து, சரித்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஹிஸ்டாரிக்கலி 6,500 பேர் இறந்துருக்காங்க மைன்ஸில். நம்ம கேஜிஎஃப் மைன்ஸில் 6,500 பேர்கிட்ட இந்த ராக் பஸ்ட்னு ஆகும், பாறை வெடிக்கும், பூமியெல்லாம் அதரும், வீடுங்க மேலே எல்லாம் பாத்திரங்க வச்சுருந்தா அதெல்லாம் கீழே வந்து விழும், எல்லாம் பயந்துட்டு வெளியே வருவாங்க. அந்த ராக் பஸ்ஸில் சில பேர் அந்த பாறைங்களில் இடுபாட்டில் மாட்டிடுவாங்க. அவங்க அங்கேயே ஸ்பாட் அவுட் ஆகிடுவாங்க. அதை எடுத்து இதெல்லாம் பாறைங்கள்லாம் உடச்சி எடுத்து வெளியே கொண்டு வரணும் அவங்கள. அது ஒரு சிரமமான ஒரு சமாச்சாரம். சில ஏரியாவில் எப்படி இருக்குன்னா, உள்ள அண்டர் கிரவுண்டில் விஷம் இருக்கும். அந்த விஷம் வந்துட்டு ரொம்ப மனித உயிருக்கு ஆபத்தான ஒரு இது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, சில பறவைங்களெல்லாம் அனுப்பிச்சு அது ரிட்டர்ன் ஆகிடுச்சுன்னா ஓகே, இந்த இடத்துல நம்ம ப்ரொசீட் பண்ணலாம், ஃபர்தர் கோல்டு எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த இதை ஏரியாவை க்ளோஸ் பண்ணிவிட்டு அபெண்டன் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை தான் இந்த தங்கத்தை எடுக்கும். 2வது, தங்கத்தை எடுக்கிறதுக்கு ஏன் இந்த மக்கள் மாத்திரம் பயன்படுத்தப்பட்டாங்கன்னா, இவங்க எதுக்குமே அஞ்சாத ஒரு மக்கள், அரிப்பறையர்கள் மற்றும் இல்லாத மற்ற பறையர்களும் இங்கே வந்து இருக்காங்களே, தேர் ஆல் வெரி இன்டெலெக்சுவல் பீப்புள். அவங்க வந்து ரொம்ப கெட்டிக்காரனுங்க. ஆக்சுவலி தமிழ்நாட்டில் அவங்க எப்படி இருக்காங்க நமக்கு தெரியாது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் தே ஆர் வெரி வெரி ஹை லெவலில் இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, ஜான் டெய்லர் அண்ட் சன்ஸ் வந்து இங்கே வந்து நிறைய ஸ்கூலுங்க, பள்ளி சாலைங்கள்லாம் நிறையா கட்டி கொடுத்தது. அதுக்கு அடுத்து மைசூர் மகாராஜாவே இங்கே வந்து தமிழ் வளர்த்தார். மைசூர் மகாராஜா வந்து தமிழ் வளர்க்குறாரு. அவரை கேட்குறாங்க, இது ஏன் கன்னடாலாம் போடக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. இல்லை அந்த மக்கள் வந்து நமக்கு மானியம் கொடுக்குறாங்க. ஒரு இது இன்னொரு மொழிக்காரர் வந்து இந்த மொழி தான் படிக்கணும்னு நான் கட்டாயப்படுத்த முடியாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அவர் கிருஷ்ணராஜ உடையார் வந்து அவர் சொல்கிறார், இல்லை
எல்லா இடத்துலையும் வந்து பெங்களூரில் கூட வந்து தமிழ் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ தான் தமிழ் வளர்ச்சி அதிகமாகணும். அதுக்கடுத்து இங்கே நிறையா எழுத்தாளருங்க உருவாக்கினது, ட்ராமா நிறையா நடத்துனாங்க, சீர்திருத்த ட்ராமாங்க. அப்புறம் இங்கே வந்துட்டு அந்த ட்ராமா மூலியமா இந்த மைண்ட்ஸை பற்றி என்னென்ன மாதிரி ஆபத்தான இது இருக்குதுன்றது மைண்ட்ஸ் ட்ராமா நடக்கும். அதாவது சேஃப்டி வீக்குன்னு சொல்லிட்டு பாதுகாப்பு வாரம்னு சொல்லிட்டு நடத்துவாங்க ஜிம்கானா கிரவுண்டில். அந்த இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன நடந்தது மைண்ட்ஸ் உள்ளே எப்படியெல்லாம் இருந்ததுன்றத அன்றைக்கி எல்லாருக்குமே எக்ஸ்போஸ் ஆகும். ஆனால் அது இல்லாத வேறு இடத்துல ட்ராமா நடத்துகிறாங்க. அன்ஃபிட் அண்ணாசாமின்னு ஒரு ட்ராமா நடத்துகிறாங்க. அந்த அன்ஃபிட் அண்ணாசாமியினுடைய ட்ராமா என்னன்னு சொன்னால், ஆக்சுவலி மைண்ட்ஸ் உள்ளே போயிட்டு இந்த தொலைலாம் போடுறாங்க இல்லைங்களா, அது போடும்போது சம்டைம்ஸு 25 இது பாரியில் 25 தொலை போடுவாங்க. போட்டுட்டு அதுக்கு ஜெலிட்டின் வச்சு கேப் பண்ணி அது பிளாஸ்ட் மேனும் அதை பாரியை வெடிக்க வைக்குவாங்க. அதெல்லாம் செதிரி விடும். அன்ஃபார்ச்சுனேட்டாக சம்டைம்ஸ் வந்து அது எல்லாமே வெடிச்சிருக்காது. செகண்ட் ஷிஃப்ட்டில் வரவங்க தெரியாத வந்து அது மேலேயே ஒரு ஹோல்ஸ் இது பண்ணும்போது அது அந்த ஹீட்டுக்கு என்ன ஆகுனா வெடித்து அங்கேயே அவர் ஸ்பாட் அவுட் ஆகிடுவார். இல்லைனாக்கா கண் இல்லாத போயிடும், கை கால் இல்லாத போயிடும், ஏதோ ஒரு ஆர்கன்ஸ் இல்லாத போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இல்லை மரணமே ஆனா கூட அந்த இடத்துல மரணத்துக்கான வாய்ப்பு உண்டு. அந்த அளவுக்கு ரொம்ப டேஞ்சரான வேலை அவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்க கேஜிஎஃப் உருவாக்குனதே அரிப்பறையர்கள், அதாவது இங்க இருந்தா ஆரம்பிச்சாங்க, தமிழர்கள் தான் அதை ஆரம்பிச்சாங்கன்றீங்க. நம்ம நிறைய இடத்துல பார்க்கும்போதும் படிக்கும்போதும் தமிழர்கள் வந்து இங்க இல்ல, அவங்க வந்து தருமபுரியில இருந்து ஓசூர்ல இருந்து அந்த பக்கம் இருந்து தான் கூட்டு வந்து இங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதானா இல்ல அவங்க இங்க பூர்வ குடிகளா? எல்லாம் பூர்வ குடி தான். ஓகே. வர வைக்கப்பட்ட மக்களும் உண்டு, ஆனால் பூர்வீக மக்களும் உண்டு. 2 பேரும் ஒரே இனத்தை சார்ந்தவங்க தான். அவங்க வேற இவங்க வேறன்றதெல்லாம் இல்லை. 2 பேரும் ஒரே இது. அதனால் அவங்களுக்கு வந்து அவங்க உறவினர்களெல்லாம் இங்கே அழைச்சிட்டு வந்து ஆட்கள் தேவை, இது போல் ஒரு தங்க சுரங்கம் உருவாக்குறாங்க, ஆட்கள் தேவைன்னு இவங்களே ஒரு சில குரூப்புங்க போயிட்டு அவங்கள அழைச்சிட்டு வராங்க. ஓகே சார். இப்போ நம்ம கேஜிஎஃப் படத்துல பார்த்தோம்னா அவங்களுக்கு தெரியும், அவங்கள வந்து கட்டாயப்படுத்தி கூட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி மக்கள்களை கட்டாயப்படுத்தி யாரும் கூட்டு வந்திருக்காங்க? அந்த மாதிரி எல்லாம் வாய்ப்பு இல்லை. கட்டாயப்படுத்தி கூப்பிட்டுன்னு வந்தது வாய்ப்பெல்லாம் வரலாறு கிடையாது. மக்கள் அவங்களே ஆர்வமாக இங்கே வந்து வேலை செய்யணும்னு வராங்க. வந்துட்டு இங்கேயே அவங்க வந்து பர்மனெண்ட்டாக இங்கேயே இருக்கிறாங்க. யாரையும் கட்டாயப்படுத்துனது ஒரு வரலாறு கிடையாதுங்க. ஏன்னா நான் எங்கள் அப்பாவோட இது பேசும்போது நிறைய அந்த மைண்ட்ஸ் விஷயமா பேசுவேன், தங்கவேலை பற்றி பேசுவேன். அப்போ எனக்கு ஃபீட்பேக் நிறையா இருக்கும். அந்த அடிப்படையில் எங்கள் அப்பாவே ஒரு 10,000 பேர் வேலைக்கு போட்டிருக்காரு. 1000 பேர் வேலைக்கு போட்டிருக்காரு. அவர் வந்து யூனியன் லீடராக இருந்தார். அப்போ 52ல் 52 அதுக்கு முன்னாலெல்லாம் யூனியன் லீடராக இருக்கும்போது நிறைய பேர் வந்து அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்படி எதுவும் யாரும் ஃபோர்ஸ் பண்ணி யாரையும் கூட்டணும் வந்தது இல்லைங்க. நீங்க சொல்ற மாதிரியே முன்னாடியே நீங்க சொன்னீங்க, இது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. கீழே இறங்கிட்டு மேலே வரும்போது நமக்கே ஐயோ அப்பா எப்பட மேலே வந்துட்டோமே அப்படின்றது ஒரு விஷயம் தோணும். இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மக்கள் வேலை பார்க்கறதுக்கான காரணம் என்னவா இருந்திருக்கும்? அந்த மக்கள் வேலை செய்யறதுக்கான காரணம் முதல்ல அந்த காலத்தில் இண்டஸ்ட்ரீஸ் எதுவும் கிடையாது, கல்வி அறிவு கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு கல்வி அறிவே இல்லை. கல்வி அறிவு இல்லாத மக்கள் வந்துட்டு இந்த கஷ்டமான வேலையை ஏன் ஏற்றுக்கிறாங்கன்னா, அவங்களுடைய ஜீவாதாரம் வாழ்க்கைக்காக, எதிர்காலம் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும், கொஞ்சம் பணமாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே தமிழ்நாட்டில் வந்து அவங்க அந்த காலகட்டத்தில் பணம் எல்லாம் பார்க்காதவங்க. இங்கே தங்கவயலில் வந்ததும் பணம் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் மாதிரி. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கு அடுத்து அவங்க ஜென்ரேஷனுங்கெல்லாம் இவங்க படிக்கணுன்ற ஒரு ஆர்வத்தை காட்டிட்டு, இவ்வளோ ரிஸ்க் ஆகுனாலையும் பரவாயில்ல, நம்ம காலமாயிட்டா கூட அட்லீஸ்ட் நம்ம சந்நிதிங்காவது கொஞ்சம் நல்லா வரட்டும், நல்ல உயர்ந்த கல்வி பெறட்டும், இந்த பணத்தை வச்சு அவங்கள நிறையா படிக்க வைக்கலாம், நல்ல அந்தஸ்து கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் தவிர, உயிரை பற்றி அவங்க ஒருபோதும் யோசனை பண்ணவங்க கிடையாது. அதாவது சில பேர் சொல்லுவாங்க அந்த நாளில் பழமொழி, உள்ளே போனோம் மேலே வந்தால் பணம் அப்படின்ற மாதிரி. மேலே வந்து தான் அவங்களுக்கு அந்த பணம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது. அதே நேரத்தில் பிரிட்டிஷர்ஸ் வந்து அவங்களுக்கான உணவுகள் ரேஷன் இது டிப்போ வச்சுருந்தாங்க. இங்கே எல்லா விதமான தானியங்களும் கொடுத்தாங்க. அரிசி, பருப்பு, இது எல்லாமே, இது எண்ணெய் மொத்தமே ஒரு சமையலுக்கு என்ன தேவைப்படுது அதெல்லாம் கொடுத்தாங்க. ஃபயர்வுட் டிப்போன்னு இருந்தது. அந்த ஃபயர்வுட் டிப்போவில் அந்த நாட்களில் வந்து வெறும் விறகு அடுப்பு இல்லைங்களா, கேஸ் எல்லாம் கிடையாது. அந்த விறகு கூட அவங்களே சப்ளை பண்ணாங்க. அங்கங்கே இது வச்சுட்டு அதுக்கு ஒரு சீட் கொடுக்குவாங்க, அது பேர் வெறுகு சீட்டுன்னுவாங்க. அந்த சீட்டை எடுத்துன்னு போயிட்டு அவங்க கொடுத்தாங்கன்னா இவ்வளோ எடைன்னு சொல்லிவிட்டு அந்த வேல்யூவேஷன் போட்டுட்டு அவ்வளோ எடைக்கு அவங்க இது வெறுகு தருவாங்க. அதை கொண்டு வந்து சமைச்சு, அப்போ மேட்ச் பாக்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் கஷ்டம்தான். மேட்ச் பாக்ஸ் எல்லாம் இல்லாத இருந்த ஒரு காலகட்டத்தில் பக்கத்து வீட்டில் நெருப்பு இருந்தாக்கா, கொஞ்சம் அக்கா கொஞ்சம் நெருப்பு கொடுங்க
இது உலை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து இவங்ககிட்ட நெருப்பு வாங்கி இங்கே பற்ற வைக்குவாங்க. அப்போ அதில் எரமுட்டைன்னு ஒன்று இருக்கும். இந்த மாட்டு சாணத்தில் தட்டி வச்சுருப்பாங்க. அதில் இது பண்ணிவிட்டு அவங்க இந்த நெருப்பு உருவாக்கி சமைக்குவாங்க. இதுதான் ரொட்டீனாக இருந்தது. மேட்ச் பாக்ஸ் ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட் வர்றதுக்கு முன்னால் மேட்ச் பாக்ஸுன்றது பெரிய அரிது. அதை இது போல தான் மைன்ஸ் ஃபுல்லாக எல்லாம் இந்த தங்கவயல் ஃபுல்லாக நெருப்பு வாங்கி தான் பற்ற வச்சாங்க. சரி, இப்போ நீங்கள் இதை சொல்லும்போது தான் எனக்கு ஒரு கேள்வி ஞாபகம் வருது. இப்போ எப்படின்னா, இப்போ நிறைய டெக்னாலஜி இருக்குது, கீழே வந்து இந்த உலோகம் தான் இருக்குது, தங்கம் இருக்குது, மற்ற இப்போ வெள்ளி இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சலாம்னு வச்சுக்கோங்க. அந்த காலகட்டத்தில் அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க? அதில் தமிழர்கள் ரொம்ப சிறந்து விளங்கினதா நீங்களே ஒரு விஷயம் சொன்னீங்க. ஸோ அந்த உலோகங்களை கீழே இருக்கிறத எப்படி கண்டுபிடிச்சாங்க? கீழே இருக்குது, மேலே இருந்தது. மேலே இருந்து தங்க தான் எடுத்துன்னு இவங்க எல்லாம் பெரிய பெரிய கோயிலில் கட்டினது. இங்கெல்லாம் சின்ன கோயிலை கட்டினாங்க. இந்த கோயிலுங்கெல்லாம் என்னத்துக்கு கட்டியிருக்காங்கன்னா, சின்ன சின்ன கோயிலுங்க. இந்த சோழன் வந்து இதை கட்டுறாருங்க. எல்லா இடத்துலையும் சோமேஸ்வரர் கோயில் இங்கே இருக்குது, மடிவலான்னு ஒரு இடத்துல இருக்குது, ஆவினியில் இருக்குது, கோலார் பக்கம் இருக்குது, கோலாரம்மா கோயில் இருக்குது. இந்த தங்கத்தை எடுத்துன்னு போய் அங்கே ஸ்டாக் பண்ணாங்க. அவங்க கோயிலெல்லாம் கட்டுறதுக்கான ஒரு மிகப்பெரிய காரணம் என்னென்னா, அவங்களுக்கு நிறைய வருமானமும் வந்தது. இதெல்லாம் தஞ்சையில் போய் பெரிய கோயில் கட்டுறாங்கனாக்கா நிறைய வருமானம். நாட் ஒன்லி அது வந்து கடல் வாணிபத்தில் அவங்க சம்பாதிக்கலனா கூட தங்க வயலில் அதிகமாக தங்கத்தை எடுத்துகிட்டு போயிட்டு மன்னருங்கெல்லாம் தமிழ்நாட்டில் வந்து சீரம் சிறப்புமாக அங்கே கோயிலுங்களை கட்டினாங்க. அந்த கோயிலில் கட்டுறது கூட பறையருங்கன்றது தான் எங்களுக்கு தெரிய வருது. ஓகே, இங்கே கட்டினவங்களாம் பறையருங்க தான். சிவன் கோயில் அவங்க தொழிலையும் அவங்க கைவண்ணத்துலேயும் அவங்க சிறந்து விளங்கியிருக்காங்க. சிலைங்கள்லாம் அவங்க தான் வச்சு இது பண்ணியிருக்காங்க. ஆனால் காலகட்டத்தில் வந்து இந்த பிராமணர்கள் வந்து அதெல்லாம் அந்த கோயிலெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. அரச காலத்திலே அவங்க வேற ஒரு மாற்று வழியில் போயிட்டு அதை நம்ம சொல்ல முடியாது. அந்த வழியில் போயிட்டு மன்னருங்களை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு சமாச்சாரத்தில் அவங்க ஈடுபட்டு மன்னன் திருப்தி ஆனதும் இந்த நீங்கள் கோயிலை விட்டு வெளியே வந்துருங்கன்னு மன்னரே சொல்லி அவங்களெல்லாம் வெளியாச்சு. அதில் பிராமணர்களோட ஆரியர்களோட ஒத்து போனவங்க தான் இன்றைக்கி கருப்பாக இருக்காங்களா பிராமணர்கள் பார்த்துருக்கீங்களா? பிராமணர்லாம் இப்போ மிக்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. திராவிட பிராமணர்கள், ஆரிய பிராமணர்கள் மாதிரி. அவங்க வந்து என்ன பண்ணா பறை ஐயர்னு வருது. அந்த பறையை எடுத்துகிட்டு ஐயர் ஆகிட்டாங்க. ஐயர்னு வருது. ஸோ ராமானுஜம் என்ன பண்ணுறாருனாக்கா, ஒரு காலகட்டத்தில் ராமானுஜம் இந்த வைஷ்ணவத்தை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, இது பண்ணிருக்கும் போது இந்த ஐயருங்க போய் சொல்கிறாங்க மன்னர்கிட்ட, இந்த மாதிரி அவன் வந்து வைஷ்ணவத்தை இது பண்ணியிருக்கார் ராமானுஜம். அதனால் அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவரை தலையை வெட்டி எடுத்துகிட்டு வாங்கன்னும் அவர் ஒவ்வொரு சேரியாக தமிழ்நாட்டில் உள்ளெல்லாம் போகிறாரு. சேரிங்களில் போயிட்டு, ஏன்னா பிராமணருங்க நார்மலாக சேரி உள்ளே போகிறதில்ல, அதனால் அவங்கள ஈஸியாக கண்டுபிடிக்க முடியல. அங்கே போய் ஆச்சாரம் இது கற்றுக் கொடுக்குறாரு அவர். அந்த ஆச்சாரம் கற்றுக் கொடுத்து அந்த மக்களை வந்து பிராமணர்களாக மாற்றுறாரு, பறையர்களை. அந்த பிராமணர்கள் யாருன்னா ஐயங்கார். ஐயருக்கு ஆப்போசிட்டாக ஒரு உருவாக்குறாரு. ஸோ அவங்க தான் ஐயங்காருன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறாருன்னா, நாயக்கர் மன்னருங்க இருக்காங்களே விஜயநகரம், அவங்கள வச்சு ஒரு பௌத்த கோயில் திருப்பதின்னு இருக்குதுல்ல, அது ஒரு பௌத்த ஆலயம், புத்தர் தான் அது, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதை என்ன பண்ணுறாருன்னா ஒரு வைஷ்ணவ ஆலயமாக பண்ணி அதை மாற்றி அதை நாமத்தை போட்டு அதை மூடி மறைச்சிடுறாங்க புத்தரை. ஆனால் இந்த பறையர்கள், பெரும்பான்மையான பறையர்கள் வந்து பௌத்தர்களாக வாழ்ந்திருக்காங்க. அதுக்கான ஆதாரங்கள் சரித்திரமெல்லாம் இருக்குது. பௌத்தர்களாக வாழ்ந்திருக்காங்க, அவங்க இந்துங்களாக வாழலை. அவங்க பௌத்தர். அந்த ஆலயங்கள் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஐயப்பன், இந்த திருமால், இதெல்லாம் வந்துட்டு இந்த இதெல்லாம் விஷ்ணுன்னெல்லாம் சொல்லிடுவாங்க, பல இது சொல்லுவாங்க. ஆனால் உண்மைக்கு அதெல்லாம் புத்தர் தாங்க, பௌத்த ஆலயங்கள் தான் அதெல்லாம். ஸோ காலகட்டத்தில் இவங்களே பறையருங்கெல்லாம் போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களே பிராமணர்களாகிட்டு இதை வந்து கம்ப்ளீட்டாக வைஷ்ணவமாக இது பண்ணிவிட்டு அந்த கோயிலுங்கெல்லாம் பௌத்த கோயிலுங்களெல்லாம் வைஷ்ணவ கோயிலாக பண்ணிடுறாங்க. ஸோ மொத்தமாக இதுக்கு எல்லாமே அடித்தளம் போட்டது பறையர்கள். ஓகே சார், எங்களுக்காக கேஜிஎஃப் பற்றியும் மற்ற நிறைய தகவல்களும் ஷேர் பண்ணீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.